சரி, ரைட். அதுல முதலாவது பாருங்க. முதலாம் இரண்டாம் வினாக்களில் தரப்பட்ட மூன்று உருக்களில் ஒரு உரு ஏனைய உருக்களில் இருந்து வேறுபடுகிறது, அதனை தெரிவு செய்ய. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விட ஏன்னு சொன்னா இந்த இருக்கிற இதுல வித்தியாசம் இருக்குது. அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விட இந்த இருக்கிறது நுழைக்கப்பட்டிருக்குது. சரியா? அடுத்த வினாவை பாருங்க. மூன்றாம் நாலாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள மூன்றை ஒரு கூட்டமாகவும் இரண்டை வேறொரு கூட்டமாகவும் ஆக்கலாம். உங்களுக்கு தெரியும் கார், அதே போல முச்சக்கர வண்டி, பேருந்தெல்லாம் தரையில செல்றது. அதே போல ஆகாய விமானம், கப்பலும் வள்ளமும் நீர்ல போறது. அப்ப ஒன்றுக்குள்ளேயும் சேராததுன்னு சொன்னா ஆகாய விமானமா இருக்கும். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. சூரியன், அதே போல சந்திரன், இருள் நட்சத்திரம். இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் வானத்தில் இருக்கிற வான் பொருட்கள். அதே போல மலை, கடல் எல்லாம் அதுல வேறுபடுறது இருளா இருக்கு. சரியா? அந்த கேள்வி ஓகே? உங்களோட மைக் இளவு பண்ணி வச்சு கொடுங்க பிள்ளைகள். தேவையான நேரம் ஒன் பண்ணலாம். தேவையான நேரம் ஒன் பண்ணீங்கன்னா சரி. ஏன்னா ஒரு 50 மீட்டருக்கு அங்கால இருந்து கதைக்கிறது உங்களுக்கு சரி. அதால எல்லாரும் ஜக்சி கட்டாயம் மைக் ஓஃப் பண்ணுங்க. ரைட். ஒன் பண்ணி வச்சு டவுட்டான நேரம் ஒன் பண்ணி கேளுங்களா. 1, 2, 3 ஆகியவற்றுக்கு பதிலாக ஏபிசி என்ற எழுத்துக்கள் பயன்படுத்தி பின்வரும் கணிப்புகள் செய்யப்பட்டது. ஏபியும் கூட்டுனா அப்போ 1, இதுக்கு 2, இதுக்கு 3. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 வரும். 3க்குரிய விடை சி. 3 1ஆல பெருக்குனா 3 தான் வரும். 3க்குரியது சி. அப்ப விடை 5க்கு 3 6 கொண்டு. போமா. இதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவதுல இந்த பகுதி விடுபடுது, அடுத்ததுல இந்த பகுதி விடுபட்டு இருக்கு. அப்ப அடுத்ததுல இது விடுபட்டா இது மட்டும்தான் வரும். அப்ப விடை மூன்றாவதா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துண்டு விடுபட்டு இருக்கு, அடுத்ததுல இது விடுபட்டு இருக்கு. அப்ப அடுத்ததுல இது விடுபட்டா ரெண்டாவது விடை சரி. சரியா? வரம் சொல்லி இடம் சொல்லி என்று சொல்லி அடுத்தது பாருங்க. 7 2ஆல பெருக்குனா 14, 5 3ஆல பெருக்குனா 15, 4 எத்தனையால பெருக்குனா 20 வரும் பார்த்தோம்னு சொன்னா 5. இது சுத்தி கூட்டி வருது. 5 4 9, 9 2 11, 3 2 5, 5 2 7 நடுவுல வருது. 4 3 7, 7 2 9. அப்ப 9 கோடு போட்டா சரி. அடுத்தது பாருங்க. அச்சாணி எது மாதிரி விலங்குல உங்களுக்கு 10வது இந்த இருக்கிற 11 என்ற இலக்கம் சுத்தி கூட்டி வருது. 4 5 9, 9 2 கூட்டினா 11. அது மாதிரி 3 2 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7. அப்ப 4 3 7, 7 2 9. சரியா? அடுத்தது பாருங்க. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது. மூன்றாவது சரி. இதுல இல்லாதன்று வரும், இதுல ஓடாதன்று வரும். மகன் போட்டியில் சித்தியடைந்த, பரீட்சையில் சித்தியடைந்து அறிந்த மகிழ்ச்சி அடைந்தார். சரியா? அடுத்த கேள்வி. ஒரு நிலையில் முரளி தொடக்கத்திலிருந்து 10ஆவதாக நிற்கிறான், அவன் கடைசியிலிருந்து 5ஆவதாக நிற்கிறான். அப்ப தொடக்கத்துல இருந்து 10ஆவதாகவும் இதுல இருந்து 5ஆவதாகவும் 10ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. 10ஐயும் 5ஐயும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 15 வரும். இந்த 10க்குள்ளேயும் முரளி எண்ணுப்படுறார், இந்த 5க்குள்ளேயும் முரளி எண்ணுப்படுறார். அப்ப 2 முரளி வரலாமா? 2 முரளி வரையலாம். இப்ப நாங்க என்ன சொல்ல 10ஐயும் 5ஐயும் கொண்டோம்னா 15, ஒரு முரளிய கழிச்சு விட்டா 14 பேர் வரும். 14 பேர் அந்த வரிசையில நிக்கிறாங்க. அந்நிலையில் தொடக்கத்திலிருந்து 4ஆவதாக
6ஆவதாக நின்றால் அவனுக்கு பின்னால் எத்தனை பேர்? 14ல இருந்து 6 கழிச்சு விட்டா 8 பேர். முதலாவதுல பிள்ளைகள் அவர் தொடக்கத்துல இருந்து 10ஆவதாகவும் கடைசியில இருந்து 5ஆவதாகவும் நிக்கிறார். 10ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னா 15. அதுல இருந்து ஒரு ஆளை கழிக்கணும். ஏனண்டா முரளி 2 தடவை பெறாரு. சரியா? அப்ப அதால 14 பேர் தான் அந்த வரிசையில நிக்கிறாங்க. 2வது கேள்வி 6ஆவதா நிக்கிறாருண்டா 14ல இருந்து 6 கழிச்சு விட்டீங்கன்னா 8 விட சரி. சரியா? இத பாருங்க. என்ன வேணும்? சரியாமா அல்லது விளங்குதா? யோசிக்கலாம். சரி, இத பாருங்க. இதுல 2 வட்டம் 6 சொன்னா ஒரு வட்டம் எத்தனை? 2 வட்டம் 12 ஒரு வட்டம் 6 இருக்கு. இது 6 சொன்னா 6ஓட 2 கூட்டினா சதுரம் வந்து 8 இருக்கு. அப்ப சதுரத்துக்குரியது 8. இப்ப இது 6ஓட 8 கூட்டுனா 14 விட. சரி, அந்த கேள்வி ஓகேயா? அடுத்தது பாருங்க. 31 தொடக்கம் இதை எழுதி கொள்ளுங்க செய்முறை கட்டாயமா. 31, 32, 33, 34, 35. இதுல 3 எத்தனை நேரம் வருது? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப விட 6 இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி போகுமா? நோக்கி அடுத்த கேள்வி போகுமா? என்ன ஒன்று பேசாம இருக்கிறீங்க? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி. காற்று வீசினால் வெப்பம் குறையும். காற்று வீசினா தான் வெப்பம் குறையும். காற்று வீசவில்லை என்று சொன்னா வெப்பம் மாறாது இருக்கு. சிலாக்கள் அதை மாறி போட்டிருக்கலாம். அப்படி வராது ஜெருசான். காற்று வீசினால் வெப்பம் குறையும் என்று சொன்னா காற்று வீசாட்டி வெப்பம் மாறாது இருக்கும். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்ற கருத்து ஒருவரின் சிறுவயது பழக்கங்களை வைத்து அவனை பற்றி மதிப்பிடலாம். ஏன்னா இப்ப நல்லா துருதுருன்னு படிக்கிறாள் தான் வளர்ந்து என்ன செய்வார்? படிப்பார். சரியா? அதே போல இதை பாருங்க. நோய்க்கு நாங்க மருந்து எடுப்போம் வேண்டாம், பசிக்கு என்ன தடுப்போம்? உணவு. ஆகாய விமானம் விமான நிலையத்துல போக வேண்டாம், கப்பல் அங்க துறைமுகம். சரியா? அடுத்தது பாருங்க. ஆகாய விமானம் எங்க தரித்து நிக்கிறது? விமான நிலையம் ஏர்போர்ட்ல நிக்கும். அப்ப கப்பல் எங்க நிக்கும்? துறைமுகத்துல நிக்கும். வேணா இன்று புதன்கிழமை எனின் இதற்கு முந்தைய புதன்கிழமையிலிருந்து நாளை மறுநாள் வரை. இன்றைக்கு புதனண்டா போன புதன்ல இருந்து இந்த புதன் வரைக்கும் 8 நாள். நாளைக்கு 9 நாள். நாளை மறுநாள் 10. அப்ப விடை 10 நாளா இருக்கு. இது 23வது லேசு பிள்ளைகள். இதுக்குள்ள 1, 2, 3 இவ்வளவை போட்டு கூட்டி விட்டீங்கன்னா சரி. 3, 2, 5, 3, 6. லேசான கேள்வி இல்லாது. இத பாருங்க. குளத்து வழியே வாய்க்காலின் நீரை வயல்களுக்கு பாய்ச்சுவோம். வயல்களுக்கு வழியே வராது. வாய்க்காலின் வழியே குளத்து நீரை வயல்களுக்கு பாய்ச்சுவோம். விடை 3வது சரி. வண்ணத்தி பூச்சி பசுமையான இலையொன்றின் கீழ் முட்டையிட்டது. இலையொன்றின் கீழ் பசுமையான வண்ணத்தி பூச்சி முட்டையிட்டது. வண்ணத்தி பூச்சி முட்டை ஒன்றின் கீழ் பசுமையான விடை 1வது சரி. சரியா? ஓகே. அதுல டவுட் ஏதாவது இருக்கா? நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இன்றைக்கு அந்த இவங்களோட விபுலானந்தா கொளிச்சாக்கள் இல்லை. என்ன பிரச்சனைடா அவங்க